ஜெர்மனி பயணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் 3201 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளார். தமிழக அரசு அறிவிப்பு. ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்ததுமே 1.25 கோடி ரூபாயை வழங்கியது வீணாகவில்லை என பெருமிதம். விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் ஸ்பூனை விட கையால் சாப்பிட்டுத்தான் பழக்கம், அதுதான் விருப்பம். அமைச்சர் TRB ராஜாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. ஆமாம், நான்லாம் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசுதான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். கொடுங்கோல் திமுக ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நடைபயணம். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் பெண்கள் உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. அதிமுக பாஜகவோடு நேரடியாக கூட்டணி வைத்திருக்கிறது. திமுகவினர் மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். இததான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிறார். இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நாரா திரிக்கிறதா நம்ம வேலை. இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. திண்டுக்கல், நாமக்கல் மாவட்டங்களில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் நிம்மதி. இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவை ஒன் சைடு டிசாஸ்டர் என விமர்சித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் பொருட்களை விற்கவே முடியாத அளவுக்கு வரி உள்ளதாக மீண்டும் தாக்கு. ஹரியானா மாநிலம் குருகிராமில் மாநில அரசை கண்டித்து காங்கிரசார் நூதன போராட்டம். சாலையில் முழுவதும் தண்ணீர் தேங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொட்டும் மழையில் கோஷம். டெல்லி யமுனை ஆற்றில் அபாய கட்டத்தை எட்டிய நீர்மட்டம். பாதுகாப்பு கருதி யமுனை மீதுள்ள மேம்பாலங்களில் போக்குவரத்துக்கு தடை. பஞ்சாப் மாநிலம் லூதியானா உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை. முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமம். ஹரியானா மாநிலம் குருகிராம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் அபாய அளவை நெருங்கிய யமுனையின் நீர்மட்டம். குடியிருப்புகள், கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. ஜம்மு காஷ்மீரில் ராம்பன், ரியாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் நீடிக்கும் கனமழை. சினாப் ஆற்றில் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியதால் அணைகளிலிருந்து நீர் திறப்பு. கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்த இந்திய வானிலை ஆய்வு மையம். அடுத்த 5 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என கணிப்பு. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு. சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குறைகள் உள்ளதாக கூறி திருப்பி அனுப்பிய மதுரை மாவட்ட நீதிமன்றம். கல்வி உதவித்தொகை கோரி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சசிகாந்த் எம்பியுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. தனது உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக பேட்டி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டவுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல்.
ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பலி எண்ணிக்கை 800 உயர்வு. 2800க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதி. ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேச்சு. தேவையான உதவிகள் செய்யப்படும் என உறுதியளித்த நிலையில் நிவாரணப் பொருட்கள் ஆப்கானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நீட் தேர்வை ஒழிப்பதாக கூறி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை வரலாறு மன்னிக்காது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி நியமன விவகாரம். தமிழக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. திருவள்ளூர் அருகே பெட்ரோல் குண்டு வீசி இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 8 பேர் கைது. கைதானவர்களில் 3 பேருக்கு மாவுக்கட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நடைபெற்ற அழகு போட்டி. உடல் கட்டமைப்பு, பழகும் வீதம் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு.